வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ஷோ டைம் அப்படின்ற தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா பிரைம்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல நவீன் சந்திரா தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. தமிழ்ல நூடுல்ஸ் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்தோட அபிஷியல் ரீமேக் தான் இந்த படம். ஹைடிங் எ கிரைம் அப்படின்ற மாதிரியான ஒரு தீம்ல நகரக்கூடிய ஒரு கதை, அதுவும் குடும்பமா சேர்ந்து அந்த குற்றத்தை மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல நவீன் சந்திரா தன்னோட மனைவி மற்றும் மகளோட ஒரு காலனில ரொம்ப ஹாப்பியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு ஜிம் ட்ரெயினரா இருப்பாரு. அவரோட காலனியில சுத்தி இருக்கிற மக்களோட ஒரு மாதிரி ரொம்ப பாசமா பழகிட்டு இருப்பாரு. அண்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வீக்கெண்டு நல்ல பாட்டு பாடி தம்ஷராட்ஸ் விளையாண்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல அங்க ரோந்துக்கு வர ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட இவருக்கு ஒரு விதமான கிளாஷ் உண்டாயிருது. அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒரு நல்ல டயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு இவரை பழிவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல எதிர்பாராம ஒரு நபர் இறந்து போயிடுறாரு. அந்த கிரைமை இவங்க மறைக்க என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறாங்க, அந்த போலீஸ் ரிவெஞ்ச் எடுத்தாரா, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்றதா அந்த படத்தோட கதை. கிட்டத்தட்ட இந்த படம் ஒரு மினி வெர்ஷன் ஆஃப் திருஷ்யம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இனிஷியல் சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே நல்லா எடுத்திருந்தாங்க. அதுவும் அந்த கொலை நடந்ததுக்கு அப்புறமாட்டு நடக்கக்கூடிய இனிஷியல் சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் பயங்கர பரபரப்பாவே போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கதை ரொம்ப ஸ்டாக்னண்டா அதே இடத்துல நிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒரே வீட்டுக்குள்ள தொடர்ந்து ரிப்பீட்டிவா ஒரே சம்பவங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி சலிப்பு தட்டிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி காமெடிங்கிற பேர்ல ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா சில விஷயங்களை திணிச்சிருப்பாங்க. அது இந்த கதையோட ஒரு மூடையே ஸ்பாயில் பண்ணிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். கடைசியில நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் சுவாரஸ்யமா இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அப்படின்றது அல்டிமேட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். டியூரேஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்குள்ள கிறிஸ்பா முடியக்கூடிய ஒரு படம் தான். பட் நூடுல்ஸ் படம் ஆல்ரெடி பார்த்திருந்தீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல உங்களுக்கு இந்த படம் இம்ப்ரெசிவா இருக்காது. ஒருவேளை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.